இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சொன்ன தெரியுமா? கிஸ் பண்ணுன்னு சொல்லி குட் நைட் கிஸ் எவ்வளவு வாங்கிட்ட? என்ன விளையாட்டு இது மலிஷ்கா? விளையாட்டா தெரியுதா? போய் கண்ணாடியில உன் மூஞ்ச பாரு. இந்த மார்க்ஸ் எப்படி வந்துச்சு? என்னோடதுதான். மலிஷ்கா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன விளையாட்டு? எனக்கு உன்னோட விளையாட்டெல்லாம் பிடிக்கல. ஒழுங்கா உண்மையை சொல்லு. கம் ஆன் ரிஷி, என்ன இது? என்னால இத திரும்ப என்கிட்ட கேட்காத. ஐ ஃபீல் ஷை. அது வந்து இந்த மார்க்ஸ் உன் ஷோல்டர் பேக்ல கூட இருக்கு. இந்த எல்லா மார்க்ஸும் இருக்கே, இது என்னோடது. ஐ மீன், இதெல்லாம் நம்ம காதல் சின்னம். உன்னோட கழுத்தையும் பாரு. மலிஷ்கா, இதெல்லாம் என்ன? மலிஷ்கா, நீ ரொம்ப விளையாடிட்ட. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீ என்ன பண்ணன்னு சொல்லு. என்ன பாரு, நான் உன்கிட்ட விளையாடல. நான் எதுக்காக உன்கிட்ட விளையாடணும்? ரிஷி, நேத்து நீயும் என் கண்ணத்தை இப்படி புடிச்சுக்கிட்டு என்ன சொன்னேன்னு தெரியுமா? நீ என்கிட்ட சொன்ன, மலிஷ்கா ஐ ரியலி லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ. எனக்கு வேணா கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனா என்னால உன்னை மறக்க முடியல. நீ என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுன. நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுனேன்? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இது? உனக்கு ஏதோ ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ எதுக்காக என் கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நேத்து என்ன நடந்ததுன்னு ஏன் கேக்குற? நீ எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போ. நேத்து நைட் என்ன நடந்ததோ, நாம ரெண்டு பேரும், அதாவது நீ என்ன பண்ணியோ, அத நினைச்சு நான் சந்தோஷப்படவா இல்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணவா? அப்படி நமக்குள்ள என்ன நடந்தது? நான் என்ன பண்ண? கிரேட் ரிஷி, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி, நீ விட்டு தள்ளு. நீ கிளம்பி வீட்டுக்கு போ. இல்ல மலிஷ்கா, ஒரு செகண்ட். எனக்கு நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சாகணும். சொல்லு, என்ன நடந்துச்சு? உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா ரிஷி? நேத்து நமக்கு நடுவுல we made. நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கோயே. எனக்கு வெக்கமா இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நேத்து நீயும் நானும், நாம ரெண்டு பேரும். இல்ல மலிஷ்கா, இல்ல. எனக்கு தெரியும் அப்படிலாம் நடந்திருக்காது. நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். மலிஷ்கா, உண்மையை சொல்லு, என்னாச்சு? கண்டிப்பா நீ சொல்றது உண்மை இல்ல. நீ விளையாடுற. என்னாச்சுன்னு சொல்லு. அண்ட் மலிஷ்கா, இது நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணதே இல்ல. எஸ், ஐ நோ. நேத்து பண்ணிட்ட. நேத்து வந்து ரிஷி, சரி விட்டு தள்ளு. நீ உன்னை ப்ளேம் பண்ணிக்காத. இதெல்லாம் நடக்கும். திஸ் இஸ் வெரி நேச்சுரல். யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அதுவும் ஸ்பெஷலி மனசார யாரு லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு நடுவுல இதெல்லாம் நடக்கும். அவங்க லைஃப்ல இந்த மாதிரி வீக் மொமெண்ட்ஸ் நடக்கும். அந்த சமயத்துல ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு லிமிட்டை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. நேத்து நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ண. நோ மலிஷ்கா, ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாத. எனக்கு என்ன தெரியும். நான் எப்பவுமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு உண்மையை சொல்லு. நீ ஒத்துக்க தயாரா இல்ல? சரி, ஒத்துக்காத. ஆனா எனக்கு நேத்தியோட நைட் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. என்னோட முதல் இரவா இருந்தது. மலிஷ்கா, ஐம் ரியலி சாரி. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதுக்காக ஐம் ரியலி சாரி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன். இல்ல ரிஷி, ப்ளீஸ் டோன்ட். இத தப்புன்னு சொல்லாத ப்ளீஸ் எனக்காக. இந்த தப்பு நடந்துருச்சு. உலக கண்ணோட்டத்துக்கு வேணா இது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு இது பிளெஸிங். ப்ளீஸ் தப்புன்னு சொல்லாத. என்ன நேத்து நைட் நமக்குள்ள என்ன நடந்ததோ அது காதல் தானே. அண்ட் காதல் என்னைக்குமே தப்பாகாது இல்லையா ரிஷி? நேத்து நமக்குள்ள என்ன நடந்ததோ அது காதல் தானே. இல்ல நீ என்ன ஏமாத்திட்டியா? பேசு ரிஷி. நேத்து நைட்டு நமக்குள்ள என்ன நடந்ததோ அது நமக்குள்ள இருந்த காதல் தானே. மலிஷ்கா, என்ன விடு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. என் மூளை ரொம்ப குழம்பு போயிருக்கு. ஓகே சரி, நான் உன்னை விட்டுடுறேன் போதுமா? பட் நீ ஹர்ட் ஆகாத. நான் என்ன வேணா தாங்கிப்பேன், ஆனா நீ ஹர்ட் ஆனா அதை என்னால தாங்க முடியாது. நான் செத்தே போயிடுவேன் ரிஷி. ஆனா உன்னை கஷ்டத்துல பார்க்க முடியாது. ப்ளீஸ் ரிஷி, தப்பு அதானே. நீ வந்து இத தப்புன்னு நினைச்சா பரவாயில்ல. இது தப்பாவே இருக்கட்டும். நான் பண்ண இந்த தப்புக்காக நான் உன்னை மன்னிச்சிடுறேன். உன் மேல எந்த பிளேமும் இருக்காது. நீ கவலையே இல்லாம இங்க இருந்து கிளம்பு. ரிஷி, I know that you love me. இத நீ சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி, ஆனா நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா ஒரு விஷயத்த மறக்காத ரிஷி, என்னை மட்டும் ஏமாத்தாத. ஏன்னா நான் என்னையே கொடுத்திருக்கேன். என் அடையாளம், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். என்ன உனக்குள்ள சேர்த்திருக்கேன். சோ ப்ளீஸ் ரிஷி, எல்லாத்தையும் பறிச்சுட்டு நீ என்னை ஏமாத்திடாத ப்ளீஸ். அதோட எனக்கு தெரியும் உன்னோட கல்யாணம் லக்ஷ்மி கூட நடந்திருக்கு. அதே நேரத்துல இதுவும் தெரியும், உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கான உறவு இல்லவே இல்லை. ஆனா அது ஏன் கூட நடந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்காமலேயே. ஏன்னா இதுதான் உண்மையான அன்பு. நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது அன்பு தானே ரிஷி. தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராத. நம்ம காதல ஒருபோதும் ஏமாத்திராத ரிஷி. உனக்கு இந்த மலிஷ்காவை நல்லா தெரியும். உன் மலிஷ்காவை தெரியும்ல. நான் யார் முன்னாடியும் கை கட்டி நின்னதில்ல. அப்படி இருந்தோம் உன்கிட்ட கை கூப்பி நான் பிச்சை கேக்குறேன். ஐ பெக் யூ ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத ரிஷி ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஜாப் டன். எஸ், ஃபைனலி. இனிமே ரிஷியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன் ரிஷி எனக்கு சொந்தமாயிட்டான். என்னோட கனவு நினைவாக போகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இது மனைவியோட தாலி பாக்கியமா தான் இருக்கும். அதுதான் காப்பாத்தி இருக்கு. உங்க மனைவியோட மாங்கல்ய சக்தி தான் இதுல இருந்து உங்களை காப்பாத்தி இருக்கு. பாருங்க, நூலிலையில தப்பிச்சு வந்திருக்கீங்க. அவ தான் உங்க கவசம். அதோட தொடர்ந்து உங்களை காப்பாத்திக்கிட்டே இருப்பா. உங்களுக்கு எந்த சங்கடமும் ஏற்படாது. ஜெய் துர்கா தேவி தாயே. என்னாச்சு கண்ணா? ரொம்ப குழப்பமா இருக்க. சரி, லக்ஷ்மி எங்க? அவ உன் கூட வரலையா? அவளும் வந்திருப்பாள்ல. நான் தனியா போயிருந்தேன் டாட். லக்ஷ்மி ஒருவேளை ரூம்ல இருக்கலாம். பட் டென்ஷனா இருக்கானே. கொஞ்சம் டென்ஷன் இருக்க தானே செய்யும் மாமா. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல. அவர் அண்ணியை இழக்க விரும்பல. அதான். அது நடக்காதுடா. நகமும் சதையும் போல காலம் முழுக்க இவங்க ஒன்னா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இருப்பாங்க. பட் மாமா, ஒருவேளை உங்க அர்தாங்கினி, என் மாமி, அவங்களால டென்ஷனா இருப்பாரு நினைக்கிறேன். அந்த பயம் இருக்கும்ல.